Hi everyone, welcome to DIY Digital Channel. நாம் இந்த சேனலில் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸு, ஃப்ரீ மேட்லாப் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதே போல் வந்து சிமுலிங்க் ஆன்லைன் ஆன்ராம் கோர்ஸு, சிமுலிங்க் ப்ராஜெக்ட்ஸு, மேட்லாப் ப்ராஜெக்ட்ஸு, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதோட கண்டினியூஷனில் இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு ரியல் டைம் சிக்னலில் ஒரு ப்ராஜெக்ட், சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் ஒரு ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை எப்படி நம்ம கம்யூனிகேஷன் சேனலில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, ஒரு டைம் டொமைன் சிக்னலில் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலில் கன்வெர்ட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ எஃப்எஃப்டி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி யூஸ் பண்ணியிருப்போம், டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அந்த வீடியோவிலேயே ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கு, எதெல்லாம் டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்குலாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல எந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி ரியல் டைமாக நான் ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த ஆடியோவை டைம் டொமைன் சிக்னல்லாம் இருக்கும், கரெக்டுங்களா? யூஸ்வலாக வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரியல் டைம் ஆடியோ சிக்னல் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பீச் சிக்னல் பார்த்திங்கன்னா, நம்ம பேசுகிறோம்ல, இது எல்லாமே ரியல் டைமில் பார்த்திங்கன்னா டைம் டொமைனில் தான் இருக்கும். பட் நம்ம வந்து கம்யூனிகேஷனில் சேனல்ஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்ப அதை ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது ஏன்? அதே போல் கன்வெர்ட் பண்ண ஆடியோ ரிசீவருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்களா, ஸோ ரிசீவர் சைடில் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல்லாம் இருக்கும். அதை அப்படியே வந்து ரிசீவர் யூஸரால் கேட்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அகெயின் தேல் கன்வெர்ட் பேக் டு டைம் டொமைன் சிக்னல். அதுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவை விஷுவலாக நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க, அதை கேட்கவும் போகிறீங்க. அந்த டைம் டொமைன் சிக்னல் மட்டும் இல்லை, கன்வெர்ட் பண்ண எஃப்எஃப்டி யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் எப்படி இருக்குது அதையும் விஷுவலாக பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுறீங்களா, ஐஎஃப்எஃப்டி யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அகெயின் டைம் டொமைன் சிக்னல்லாம் கிடைக்குதுல்ல, அந்த ஆடியோவையும் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. ஸோ அப்போ என்ன நடக்குன்னா, எஃப்எஃப்டி ஏன் யூஸ் பண்ணுறோம், ஐஎஃப்எஃப்டி ஏன் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எஃப்எஃப்டினா என்ன அதுவும் சொல்ல போகிறோம், ஐஎஃப்எஃப்டினா என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, யூஸ் பண்ணலாம் என்ன பெனிஃபிட்டு, கம்யூனிகேஷன் சேனலில் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இது தெரிஞ்சிச்சுன்னா சிக்னல் ப்ராசஸிங் நான் என்னென்னு தெரியும், கம்யூனிகேஷனாக என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இது மட்டும் இல்லை, நான் கோடை வந்து உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்து இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட்டும் கிடைக்கும். நம்ம யூஸ்வலாக லேபில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணுவீங்க. அந்த உங்களுக்கு வந்து ரியல் டைமெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிட்யூட் வேல்யூஸ் இருக்கும். அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் நீங்கள் இன்புட்டாக கொடுத்து அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ரன் பண்ணி ஒரு அவுட்புட் வேவ் ஃபார்ம் மட்டும் ஜென்ரேட் பண்ணுவீங்க. இதுதான் லேபில் பண்ணுவீங்க. பட் இங்கே ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண போகிறோம்னா, ரியல் டைமில் ஒரு ஆடியோ என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் சேனலில் நம்ம வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து ஏன்ஷியன் டேஸில் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாங்கல்ல, இப்போ நம்ம 4G 5Gயில் OFDM கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் வர்றதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி மாறும் அப்படி. ஓகேங்களா? ஸோ அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கும் நம்ம ஏன்ஷியன் டேஸில் யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷனுக்கும் இப்போ 4G 5Gயில் யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நம்ம சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ஒரு பேசிக் கம்யூனிகேஷனில் ஒரு ஆடியோ, நம்ம பேசுகிற ஆடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி போய் சேருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அது ட்ரான்ஸ்ஃபார்ம், கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் வந்து டிஎஃப்டி, டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் சிக்னலில் கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டிஸ்க்ரீட் சிக்னலில் கன்வெர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிற சிக்னல்லே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டைமில் தான் இருக்கும், அனலாக் சிக்னலாக இருக்கும். அதை சாம்பிளிங் யூஸ் பண்ணி டிஸ்க்ரீட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் என் கிடச்சிரும். அதை டினோட் பண்ணுறது எக்ஸ் ஆஃப் என், அதாவது டிஸ்க்ரீட் சிக்னலில் எக்ஸ் ஆஃப் என் தான் நம்ம டினோட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த சிக்னலில் தான் நம்ம வந்து இப்போ எடுத்துக்க போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், சென்ட் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்க்ரீட் சிக்னல், ஓகேங்களா, அதில் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்,
டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணாமல் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி அதை ரன் பண்ணி நான் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன் விஷுவலாக ஒரு ப்ரோக்ராமாக. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த ரெக்கார்டட் ஆடியோவை டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஐ மீன் வந்து ஃபாஸ்ட்டாக, அதாவது டிஸ்க்ரீட் டிஎஃப்டியை வந்து நீங்கள் கம்ப்யூட் பண்ணிங்கன்னா வந்து கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இட் கன்சியூம்ஸ் மச் டைம். ஓகேங்களா, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுலேயே டெசிமேஷன் டைம், டெசிமேஷன் ஃப்ரீக்வன்சி, ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க தியரட்டிக்கலாக படிக்கிறப்ப. ஸோ அதில் எஃப்எஃப்டியை நான் எடுத்துக்க போகிறேன். ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எந்த மெத்தட் வேணும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அன் அல்காரிதம் யூஸ்ட் டு கம்ப்யூட் டிஎஃப்டி இன் ஏ ஃபாஸ்டர் வே. ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ நம்ம எஃப்எஃப்டி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேனலில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அதை எப்படி ரிசீவ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆடியோ, என்னோடய ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ரியல் டைமில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோவை ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எஃப்எஃப்டி யூஸ் பண்ணி டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா வந்து ரியல் டைமாக நம்ம பேசுகிறது எல்லாமே டைம் டொமைனில் தான் இருக்கும். அதை ஃப்ரீக்வன்சி டொமைனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சேனலில் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து அதுக்கு நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், எஃப்எஃப்டி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எஃப்எஃப்டி இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் டைம் டொமைன் சிக்னல் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல். ஸோ நம்ம பேசுகிற சிக்னல் வந்து எப்படி இருக்கும்னா டைம் டொமைனில் இருக்கும். அதை ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன் கன்வெர்ட் பண்ணணும்? நம்ம கம்யூனிகேஷன் சேனலில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு எஃப்எஃப்டி யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இந்த கோட் நான் கொடுத்துருப்பேன். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச பிறகு அதை எப்படி ரைட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த கோடு கொடுத்துருப்பேன் இது வரையும். ஓகேங்களா, ஸோ ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரைட் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ஒரிஜினல் ஆடியோவாக நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரிஜினல் ஆடியோன்ற நேமில் தான் இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ சேவ் ஆகும். ஓகேங்களா, அதை வந்து நான் என்னென்னா ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். இதையும் நான் ப்ரீவியஸ் ஆடியோவில் பண்ணியிருக்கேன். ஃபில்டர் பண்ணி அதை ப்ராசஸ்டு ஆடியோவாக சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ்டு ஆடியோவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா அந்த ஒரிஜினல் ஆடியோவை ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு சிம்பிள் கமாண்ட், நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப வந்து ஒரு பெருசாக ஒரு பட்டர்ஃப்ளை டயக்ராம்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பீங்க, ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக மேக்னெட் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூலாம் எடுத்து ட்ரா பண்ணியிருப்பீங்க, ப்ளாட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் மேட்லாபில் சிம்பிளாக மேட்லாப் ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, எஃப்எஃப்டி. மேட்லாப் கமாண்ட் என்னென்னா எஃப்எஃப்டி ஆஃப் ஒரிஜினல் சிக்னல். ஒரிஜினல் என்ன நீங்கள் இன்புட் எஃப்எஃப்டி ஆஃப் இன்புட் கொடுத்தீங்கன்னா வில் பி கெட்டிங் த எஃப்எஃப்டி சிக்னல். அதாவது வந்து டைம் டொமைன் சிக்னலில் ஃப்ரீக்வன்சி டொமைனில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இதில் நான் மேக்னிடியூட் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப மேக்னிடியூட் ஃபேஸ்லாம் வந்திருக்கும். ஸோ மேக்னிடியூட் மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ மேக்னிடியூட் என்னென்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அப்சல்யூட், ஏபிஎஸ், அப்சல்யூட் ஆஃப் ஒரிஜினல் சிக்னல் கிடச்சின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரிஜினல் சிக்னல் நான் ரெக்கார்ட் பண்ணல, அதை வந்துட்டு அதோடைய மேக்னிடியூட் வேல்யூ, அதாவது எஃப்எஃப்டி ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கல, அந்த சிக்னலுடைய எஃப்எஃப்டி சிக்னல் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலில் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு சிக்னல்லையும் வந்து ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணி அது எப்படி இருக்க போது விஷுவலாக கேட்கவும் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்டி யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ரெக்கார்ட் பண்ண பிறகு நான் மைக் யூஸ் பண்ணுறதுனால வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விஷுவலாக கேளுங்க, ஆடியோவை கேளுங்க, கேட்டு முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் செகண்ட்க்கு அப்புறம் நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஆடியோ இருக்குல்ல, நான் பேச ஃபஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த ஆடியோ வந்து ரைட் பண்ணி முடிச்சிடும். அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டும். விஷுவலாக பார்ப்பீங்க, கேட்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நான் செகண்ட் ஆடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எஃப்எஃப்டி மேக்னிடியூட். ஓகேங்களா, அதாவது அந்த சிக்னல் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் ஆச்சுல, அந்த சிக்னல் எப்படி இருக்கும் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் ஆடியோவை ஃபில்டர் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. அதை ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இந்த 4 ஆடியோஸ் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த 4 கமெண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ண பிறகு ரெக்கார்டிங் ஆடியோன்னு வருவீங்க. ரெக்கார்டிங் ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். நான் பேசுவேன், பேசி முடிச்சோடனே டிஸ்பிளேயில் வரும். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்த பிறகு திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். லைன்லேயே இருங்க. Hi everyone,
Welcome to DIY Digital Channel. Subscribe our channel. Hi everyone. Welcome to DIY Digital Channel. Hi everyone. Welcome to DIY Digital Channel. ஒரிஜினல் ஆடியோ பார்த்தீங்கன்னா விஷயம் கேட்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் பார்த்தீங்கன்னா. கேட்டிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ, இது ஃபில்டர்ட் ஆடியோ, டைம் டொமைனில் இது ரெண்டும். இந்த டைம் டொமைன் சிக்னலில் ஃப்ரீக்வன்சி டொமைனில் கன்வெர்ட் பண்ண பிறகு இப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாய்ஸ் மாதிரி இறைச்சல் மாதிரி இருக்கும். பட் இதை தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறீங்க சேனலில். அதாவது ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட் பண்ணி இதை தான் நம்ம என்ன பண்ணணும், வயர்டு மீடியாலையோ இல்லை வயர்லெஸ் மீடியாலையோ கம்யூனிகேஷன் சேனலில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். அகெயின் ரிசீவ் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதே போல் தான் இருக்கும் உங்களுக்கு ரிசீவரில். அகெயின் இதை வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் சிக்னல் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஐஎஃப்எஃப்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ எஃப்எஃப்டி ஐஎஃப்டி ரெண்டுமே யூஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா சேம் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறேன். ரெக்கார்ட் பண்ணி ரைட் பண்ணி வச்சு போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரையும் வந்து ஒரிஜினல் ஆடியோவா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பேன். இது ப்ராசஸ்ட் ஆடியோ. ஸோ ப்ராசஸ்ட் ஆடியோ ஒன்று, இது வரையும் ஒரிஜினல் ஆடியோ ரெண்டு இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டி ஆஃப் ஒரிஜினல் ஆடியோ, அப்புறம் எஃப்எஃப்டி ஆஃப் ப்ராசஸ்ட் ஆடியோ, அதோடைய மேக்னிடியூட் இதெல்லாம் எடுத்துட்டேன். இதை யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரிஜினல் எஃப்எஃப்டி இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல். ப்ராசஸ்ட் எஃப்எஃப்டியும் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலாக இதை நம்ம ஐஎஃப்எஃப்டி, அதாவது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன்லேருந்து டைம் டொமைனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அகெயின். ஸோ அதுக்கு ஐஎஃப்எஃப்டி என்ற மேட்லாப் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சிக்னலில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலில் கன்வெர்ட் பண்ணி ஒரிஜினல் ஐஎஃப்டி சிக்னலில் கிடைக்க போகுது. அதே போல் ப்ராசஸ்டு ஃபில்டர் இருக்குல்ல, ஃபில்டர் அப்ளை பண்ண ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் இருக்குல்ல, அதை மறுபடியும் டைம் டொமைன் சிக்னலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட்டர் சைடு, இது ரிசீவர் சைடு. ஸோ மொத்தம் எத்தனை இமேஜ் இருக்கும் நம்மளுக்கு? இமேஜும் இருக்கும், ஆடியோ, அதாவது கேட்குறது எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ, நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ, அதோடைய ஃப்ரீக்வன்சி டொமைன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஃபில்டர், இந்த ஒரிஜினல் ஆடியோ ஃபில்டர் பண்ணியிருப்பேன்ல, அதோடைய ஆடியோ டைம் டொமைனில், அதோடைய ஆடியோ ஃப்ரீக்வன்சி டொமைனில். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப்எஃப்டி இமேஜ், எஃப்எஃப்டி இருக்குல்ல, சிக்னல் இருக்குல்ல, ஒரிஜினல் ப்ராசஸ், இது ரெண்டையும் ஐஎஃப்எஃப்டி அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்ச சிக்னல் இது ரெண்டும். ஸோ மொத்தம் 6 சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் இப்போ ரன் பண்ணி காக்கிட்டா பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். Hi everyone, welcome to our channel. Hi everyone, welcome to our channel. Hi everyone, welcome to our channel. ஸோ ஒன்றை ப்ளே பண்ணி முடிச்ச பிறகு இங்கே வந்து முடிஞ்சிச்சு, ப்ராசஸ்டு ஐஎஃப்டி எல்லாமே முடிஞ்சிச்சா. சரி, இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் கேட்குறப்ப என்ன வரும்னா, நான் என்ன பேசணும் அது வந்து ஒரிஜினல் ஆடியோவில் இருக்கும், அதோடைய ஃப்ரீக்வன்சி டொமைன், அப்புறம் இது ஃபில்டர்டு அவுட்புட்டு, அதோடைய ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல். அகெயின் இந்த ஒரிஜினல் ஆடியோ இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சி டொமைனை மறுபடியும் ஒரிஜினல் ஆடியோ டைம் டொமைனை கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்களேன், இதுவும் இதை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிக்னல் வந்து இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் ஆடியோ டைம் டொமைனும் ஒரிஜினல் ஆடியோ ஐஎஃப்டி டொமைன் டைம் டொமைனும் சேமாக இருக்கும். அதே போல் இதில் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு எந்த லாஸுமே வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே போல் இங்கே பாருங்கள், ப்ராசஸ்ட் ஆடியோ இதுவும் பார்த்தீங்கன்னா டைம் டொமைனில் இருக்கிறதும் ஐஎஃப்டியில் கன்வெர்ட் ஆனது பேக் ஆனதும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்துருக்கோம், எந்த லாஸஸும் இருக்காது. பட் வயர்டு மீடியாவில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்ப ஒரு நெக்லிஜிபிள் நாய்ஸ் இருக்கும். வயர்லெஸ் மீடியாவில் பண்ணுறப்ப கண்டிப்பாக நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் சேனல்ஸில். கம்யூனிகேஷனில் அவங்க வந்து அவங்கவுங்க நெட்வொர்க் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஈக்குவலைசர் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணனால எது ஒரிஜினல் இது ஆடியோன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்.
ஸோ நான் இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் காட்டுறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இதே ப்ரோக்ராமும் சேம் தான். அந்த ஃபில்டர் பண்ணாமல் ஒரிஜினல் ஆடியோ மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஒரிஜினல் ஆடியோவை மட்டும் எடுத்து அதை வந்து எஃப்எஃப்டி அப்ளை பண்ணுறேன். எஃப்எஃப்டி அப்ளை பண்ணேன்னா டைம் டொமைனில் ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் ஆகிடும்ல. கன்வெர்ட் ஆன பிறகு அந்த கன்வெர்ட்டடை மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட்டட் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் ஆகிடும்ல. இது ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல். இந்த ஃப்ரீக்வன்சி டைம் டொமைன் சிக்னலில் இன்புட்டாக கொடுத்து ஐஎஃப்எஃப்டி அப்ளை பண்ண போகிறேன். ஐஎஃப்எஃப்டியில் கொடுத்தேன்னா டைம் டொமைனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரிஜினலாக என்ன சிக்னல் பேசணும்னோ அது வந்து டைம் டொமைனில் இருக்கும். அதை எஃப்எஃப்டி அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் ஆகிடும். ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் ஆன பிறகு அதை சேனலில் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்மிட் பண்ணி உங்கள் ரிசீவர் சைடில் இருக்காங்களே, அவங்க ரிசீவ் பண்ணுற சிக்னல் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃப்ரீக்வன்சி டொமைனாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்கள் ரிசீவரால் கேட்க முடியாது. ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி டொமைன் பார்த்தீங்களா, நீங்கள் கேட்குறப்பே பார்க்குறப்ப நீங்கள் கேட்டிருப்பீங்களே, எப்படி இருந்துச்சு, அது நாய்ஸியாக இருக்கும். அதை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே கோசரம், அதை கேட்க முடியாது. ஓகேங்களா? ரியல் டைமில் கேட்க முடியாது அவங்களால. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அகெயின் நம்ம டைம் டொமைனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ டைம் டொமைனாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஐஎஃப்எஃப்டி அப்ளை பண்ணியே ஆகணும் ரிசீவர் சைடில். ஓகேங்களா? ஸோ இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் சிக்னல், ஒரிஜினல் ஆடியோ, அப்புறம் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் கன்வெர்ட் பண்ண சிக்னல், அதுக்கப்புறம் அகெயின் ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல், இந்த சிக்னலை ஐஎஃப்எஃப்டி யூஸ் பண்ணி மறுபடியும் டைம் டொமைனாக கன்வெர்ட் பண்ணிப்பேன். நல்லா பாருங்கள், இந்த கோடில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். கோடில் பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆடியோவை, ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரிஜினல் ஆடியோ தான் வந்து இப்போ இது. இந்த ஒரிஜினல் ஆடியோவை எஃப்எஃப்டி கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். எஃப்எஃப்டி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலாக கன்வெர்ட். அதுதான் ஒரிஜினல் எஃப்எஃப்டி மேக்னிட்யூட்ன்ற நேமில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து எஃப்எஃப்டி எஃப்எஃப்டி அதாவது ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலுடைய ஸ்டோர் ஆன வேரியபிளோட நேம். ஸோ இதை நான் இன்புட்டாக கொடுப்பேன். எங்கே கொடுப்பேன்? ஸோ இது மேக்னிட்யூட் வேலையை கண்டுபிடிச்சதுக்கு இது ஒரிஜினல் எஃப்எஃப்டி இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலாக வந்து எஃப்எஃப்டி அவுட்புட்டு. ஸோ இதை வந்து இன்புட்டாக கொடுத்து ஐஎஃப்எஃப்டியில் அப்ளை பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டைம் டொமைன் சிக்னல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், மொத்தம் 3 பிளாட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஆடியோ, ஒரிஜினல் எஃப்எஃப்டி மேக்னிட்யூட், ஒரிஜினல் ஐஎஃப்எஃப்டி. ஸோ இது 3 தேர்ந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறேன், ஒரு ஆடியோவை தமிழ்லேயே நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதுமாரி வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப நான் தமிழ்லேயே பேசுகிறேன். அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள், கேளுங்க. ஹாய், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எஸ், முடிஞ்சிச்சிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ப்ளே ஆகிருக்கும். ஒரிஜினல் ஆடியோ நான் பேசுனது அப்படியே டைம் டொமைனில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியே வந்து ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது எஃப்எஃப்டி அப்ளை பண்ணி ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் இப்படி இருக்கும், நாய்ஸியாக இருக்கும். இதை நம்ம கிளியராக கேட்க முடியாது. ஸோ அகெயின் இதை ஐஎஃப்எஃப்டி அப்ளை பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பேக். ஸோ ஒரிஜினல் சிக்னலில் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஐஎஃப்எஃப்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் கால் பண்ணுறீங்கல்ல, கால் பண்ணுறப்ப நீங்கள் பேசுவீங்க. இந்த ஸ்பீச் சிக்னலில் உங்கள் மொபைலில் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஃப்டி அப்ளை பண்ணி ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் இருக்குல்ல, இப்போது இந்த சிக்னல் இருக்குல்ல, நான் இப்போ என்ன சொன்னேனோ அந்த ஆடியோ இருக்குல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னல, நான் இப்போ ஃபோனில் பேசுகிறேன்னா இதை ஃப்ரீக்வன்சி டொமைனில் கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஆகிடும் சிக்னல். இதை தான் வந்து உங்கள் மொபைல் ஆண்டனா வழியாக பேஸ் ஸ்டேஷன் அதாவது வந்து டவருக்கு சென்ட் பண்ணி அங்கேருந்து ரிசீவருடைய டவருக்கு போயிட்டு அந்த டவர்லேருந்து மறுபடியும் அவங்களுடைய மொபைலில் ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ண பிறகு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சிக்னல் வந்துட்டு எப்படி இருக்கும், உங்களுக்கு ஐஎஃப்எஃப்டி அப்ளை பண்ணுவாங்க அவங்களோட மொபைலில். அப்போ என்ன ஆகும்னா, ரிசீவ் பண்ணுறப்ப நான் என்ன பேசணும் அதை அப்படியே ப்ராப்பராக கேட்பாங்க. இதுதான் நடக்கும். இது ரெகுலராக ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் ஓஎஃப்டிஎம் பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் சைடில் ஐஎஃப்எஃப்டி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, சார் தப்பாக சொல்லிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அப்படி சொல்லலை. என்னென்னா இது ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஆக்சுவலாக இப்படி தான் நடக்கும். பட் ஓஎஃப்டிஎம்மில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓஎஃப்டிஎம்மில் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, கிடைக்கிற சிக்னல் இருக்குல்ல அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், QPSKலாம் யூஸ் பண்ணுவாங்க மாடுலேஷன் டெக்னிக்ஸில். அந்த டெக்னிக் அவங்க அந்த ஓஎஃப்டிஎம் கான்செப்டில் 4G 5Gயில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த சிக்னல் கிடைக்குது இல்லை, அந்த மாடுலேட் பண்ணுறப்பயே அது ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் அகைன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைம் டொமைனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்மிட்டரில் ஐஎஃப்எஃப்டி யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேங்களா. அதை மறுபடியும் கன்வெர்ட் பேக் டு ஒரிஜினலாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரிசீவர் சைடில் எஃப்எஃப்டி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஓஎஃப்டிஎம் கான்செப்ட்டில் வந்துட்டு டிரான்ஸ்மிட்டரில் ஐஎஃப்எஃப்டியும் ரிசீவரில் எஃப்எஃப்டி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக வந்து டைம் டொமைனை தான் ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எஃப்எஃப்டியும், ஃப்ரீக்வன்சி டொமைனை டைம் டொமைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐஎஃப்எஃப்டியும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 4G 5Gயில் கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியால் அந்த பிளாக் டயக்ராம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சிக்னலை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி கம்யூனிகேஷன் சேனலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படின்றது கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள், டைப் பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இது தேவைன்னா ப்ரோக்ராம் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், இல்லைனா வந்து கமெண்ட்டில் போடுறேன். ஏன் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ப்ரோக்ராம் அப்படியே கொடுத்தேன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து லைன் பை லைன் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இன்கேஸ் என்னால் இல்லை ப்ராஜெக்ட் நான் குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபில்டர்டு. ஓகேங்களா. நான் ஏன் இந்த வந்து லாஸ்ட் ஒன் ஃபில்டர்டு சொல்லுன்னா, ஃபில்டராக ஒரிஜினல் எது ஃபில்டர் எதுன்னு தெரியும், கன்ஃபியூஸ் ஆகும் சொல்கிறதுக்காக. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரிஜினல் சிக்னல் மட்டும் ஐஎஃப்டி அப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுறது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ப்ராஜெக்டில் வந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அண்ட் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நாலேஜ் வந்து இதில் வேணும்னா இந்த வீடியோஸ் இந்த மாதிரி ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் வேறு லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும், இங்கிலீஷில் வேணும், இல்லைனா வந்து வேறு லாங்குவேஜில் வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்கள்ட்ட சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு இங்கிலீஷ்னால் நானே பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு இங்கிலீஷில் நிறைய ஆடியோஸ் இருக்குது, நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதனால தான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அண்டு இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும், ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக மேட்லேபில் நான் ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நான் வீடியோ அதுக்கும் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறது நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா. அதே போல் இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரியும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ரொம்ப சீப் காஸ்ட்டில் வந்து கோர்ஸ் மாதிரியும் க்ரியேட் பண்ணி தரலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோஸ்லாம் முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு தரேன். ஓகேங்களா. அதுவரையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.